பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. காசாவில் இருக்கின்ற ஹமாஸ் குழு தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் நரகத்தினுடைய வெளிச்சத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னாரு. பதவியேற்பதற்கு முன்பாகவே பாலஸ்தீனம் என்ற நாட்டில் இருக்கின்ற காசா பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹமாஸ் என்ற குழுவை நீங்கள் வந்து நரகத்தினுடைய வெளிச்சத்தை பார்ப்பீர்கள் என்று பதவியேற்புக்கு முன்னாலேயே மிரட்டியவர் தான் ட்ரம்ப். இதில் ஒரு வேடிக்கையான தகவல் வந்து சொன்னால் நமக்கு சிரிப்பாக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டில் வச்சுப்போம், ஒட்டுமொத்த இந்தியாவில் வேணாம், தமிழ்நாட்டிலையும் பார்த்தாலும் சரி, இந்தியாவிலையும் பார்த்தாலும் சரி, சிறுபான்மையின கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒழிப்பது தான் எங்களுடைய முழு நேர கொள்கை என்று ஆர்எஸ்எஸ் எப்படி பேசுகிறதோ, அமித்ஷா கூட சமீபத்தில் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வந்து மிக அதிகமாயிடுச்சு, சமீபத்தில் ஒரு மந்திரி வந்து இஸ்லாமியர்கள் வந்து இல்லாத ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்றலாம் பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்து மதத்தில் இருக்கின்ற பல மக்களை பல பிரிவுகளாக பிரிப்பதற்கு தமிழ்நாட்டு அரசியலை குழைப்பதற்கே ஜோசப் விஜய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உலக அளவில் வந்து ட்ரம்ப் வந்து பல இடங்களில் வந்து உருவாக்குவார்.